எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூச்சுன்ற பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் மூச்சுன்ற பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா
போய்விடும் எந்த தேவனால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை தட்டி பாடுங்க. நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும்
சித்தம் செய்வதாப்பா என் ஏக்கம், உம்முடைய விருப்பம் அப்பா. இன்னைக்கு நம்முடைய சுய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இந்த ஆலயத்துல இந்த பாட்டை பாட முடியாது. ஆனா உண்மையா ஒரு அர்ப்பணிப்போடு இந்த அடுத்த வாரம் முழுசும் அப்பா உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உடைய வேத வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பிரமாண புஸ்தகத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Yes, Lord. உம்முடைய விருப்பம், உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய பிரமாணத்தையும் நாங்கள் நடப்பிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பா, ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட, ஆவிக்குள்ளாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. இந்த வேத பிரமாணத்தின்படி, உடைய வேத சட்ட திட்டங்களின்படி, உடைய வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் எவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. உலக நன்மைக்காக மாத்திரமை தேடாதபடிக்கு உன்னதங்களிலிருந்து வருகிற சர்வ ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்ள, கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவ சமாதானத்தினால் நிரம்பி வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 135ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 135ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க வேண்டும். 754ஆம் பக்கம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அந்நாணிகளுடைய விக்கிரகங்களில் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகளில் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமேன். ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா? யாராவது 7வது வசனத்தை வாசிங்கள். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. மழையை யார் கொடுக்கிறது? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. மேகங்களை உண்டு பண்ணி மின்னல்களை உண்டு பண்ணி அவர் மழையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் ஜெபத்தில் அநேக நாட்கள் மழைக்காக நாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பாருங்க மழையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கலாமா? சங்கீதம் 135. பாருங்க, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். வசனம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும். வசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். எல்லாரும் ஏசப்பா சங்கீதம் 135:7 படி வானங்களிலே ஆண்டவரே மேகங்களை உண்டு பண்ணுகிறவர். இந்த பம்மல், பொளிச்சலூர், அனகாபுத்தூர், சங்கர் நகர், பல்லாவரம், குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், திருசூலம் எங்கள் ஏரியாவில் மேகங்களை உண்டு பண்ணுங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே சங்கீதம் 135:7 படி இந்த எல்லைகளிலே மேகங்களை உண்டு பண்ணி மின்னல்களை உண்டு பண்ணி ஆண்டவரே மேகங்கள் மூலமாக தான் மழை பெய்கிறது. கிளவுட்ஸ், மேகம் வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? மழை பெய்ய போகுதுன்னு நமக்கு தெரியும். இதனால் எல்லாரும் ஏசப்பா அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வீராகப்பா. எங்கள் பகுதியில் கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு என்ன இருக்குதா? கை வாயெல்லாம் இருந்து ஒன்றுமே இல்லை இல்லையா? செயலற்று இருக்குதா? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த எல்லைகளில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாம் எங்க எல்லைகளிலே உறுதிப்படுத்துவீராகப்பா. எங்கள் சென்னை பட்டணத்தில் இந்த வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட இந்த வாரத்தில் கர்த்தர் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. வசனத்தின்படி வாழுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தை வாசிக்க, வசனத்தை நேசிக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய, வசனத்துக்கு நடுங்க, வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முதலிடம் கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தேவன் தான் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தை தான் வசனமாய் இருக்கிறது. வசனம் தான் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறதப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். நல்ல போராட்டம், ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை நல்ல போராட்டம், எல்லாம் சொல்லுங்க, நல்ல போராட்டம். வாழ்க்கையில போராட்டமே இருக்காதுன்னு சொல்லல. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தை நாம் நம்முடைய சுய பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான போராட்டம். ஒண்ணு என்னது? வாசிங்க. உலகம், பிசாசு, மாமிசம். நல்ல சத்தமா சொல்லுங்க. உலகம், பிசாசு, மாமிசம். இது எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும்.
நல்ல போராட்டத்திலே 3 விதமான தாக்குதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் உள்ள பயங்கரமான சூழ்நிலைகள், உலகத்தின் கலாச்சாரங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தில் உள்ள சட்டதிட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், உலகத்தின் காரியங்கள் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். இரண்டாவதாக என்னது? பிசாஸ். உலகம், பிசாஸ், சத்ருவானவன் எப்படியாவது பயங்கரமான இந்த நாட்களில் பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், பலவிதமான காரியங்கள், சபைகளுக்கு விரோதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக சாத்தான் பலவிதத்திலே அவன் மான மண்டலத்திலே உள்ள பொல்லாத சேனைகளை கொண்டு செயல்படுகிறான். மூன்றாவது என்னது? வாசிங்க, சத்தமா வாசிங்க. மாம்சம். அல்லேலூயா. இதை நீங்க டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இஷ்டம் போல வாழுவேன் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. பேசுகிற எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த நாட்கள்ல நாம் கடைசி காலத்துல வாழுகிறோம், பயங்கர கொடிய காலத்துல வாழுகிறோம். சத்தியத்தை அப்படியே பூசி மழுப்பிட்டு போயிட்டு இருந்தா அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போய்விடுவோம். உலகம், பிசாசு, மாமிசம், இந்த மூன்றையிலும் நாம் ஜெயிக்கவில்லை என்றால், இதை நாம் ஜெயிக்காமல் இந்த வேத வசனத்தின்படி வாழவில்லை என்றால், நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யம் கிடையவே கிடையாது. ஆனா என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் உண்மை. அல்லேலூயா, இதுதான் உண்மை. ஆனா இந்த மூன்றையும் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார், இரத்தத்தை சிந்தினார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார், சத்திய வேதத்தை நமக்கு இவ்வளோ பெரிய வேதத்தை கொடுத்திருக்கிறார்னா சும்மா கொடுக்கல, இதன்படி வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட மூன்றாவது பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்தை குறித்து பார்க்க போறதில்ல, அடுத்தது பிசாசை பற்றி பார்க்க போறதில்ல, மாமிசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மாமிசம் என்பது உள்ளான மனிதனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மாமிசம் எது குறிக்கிறது? நமக்குள்ள இருக்கிற இந்த மாம்சீக மனிதனை குறிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 சக்திகள் இருக்கிறது. 2 சக்திகள். ஒன்று மாம்சம் என்கிற சக்தி, இன்னொன்று ஆவி என்கிற சக்தி. ஹல்லேலூயா. என்ன சக்தி? 2 சக்தி இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள 2 ஃபோர்சஸ். ஒன்று மாம்சம் என்கிற சக்தி, இன்னொன்று ஆவி என்கிற சக்தி. இந்த 2 சக்திக்கும் எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கலாத்தியர்ல அந்த வசனம் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், நல்ல கவனிங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுனா போராடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் 2 காரியங்கள் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, யாருக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்கிறதோ, உயிரோடு இருக்கும் வரை 2 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சக்தி, அதுக்கு என்னது? மாம்சம். இன்னொரு சக்தி என்னது? ஆவி. இந்த 2த்துக்கும் ஒன்றோடு ஒன்று என்ன இருக்குது? போராட்டம் இருக்கிறது. எப்பொழுதுமே யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதிலே ஆவி ஜெயித்தால் நீங்களும் நானும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆவி ஜெயிக்கணும்.
ஆவி ஜெயிப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு அந்த ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியத்தெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டுன்னு பாட்டு பாடிடலாம். ஆனா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த மாம்சம் என்கிற சக்திக்கும் ஆவி என்கிற சக்திக்கும் உள்ள நடக்கிற இந்த மாம்சிக மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த போராட்டத்துல ஆவிக்குரிய மனிதன் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. காலையிலே அதான் இப்போதான் சொன்னேன் பாருங்க, காலையில் 5 மணிக்கு எழும்பி நாளைக்கு எப்படியாவது ஜெபிக்கணும் அப்படின்னு உள்ள ஆவி சொல்லும். காலையிலே எழும்பி முழங்கால் போட்டு அதிகாலையில் கர்த்தரை தேடணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும், 2 பாடலை பாடி சோத்திர பலியை படித்து ஒரு சங்கீதத்தை படித்து ஆண்டுடைய கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுதே. அப்படி நான் என்னை வாழணும் என்று நான் விரும்புகிறேன். இது ஆவியின் விருப்பம். மாம்சம் என்ன சொல்லும் தெரியுமா? எவ்வளோ களைப்பா நீ படுத்த, எவ்வளவு களைப்பா நீ தூங்குற, எவ்வளவு வேலை உனக்கு, எவ்வளவு குடும்ப பாரம் உனக்கு, நீ தான் இந்த குடும்பத்தையே தூக்கி அப்படியே நிறுத்திட்டு இருக்கிற, நீ போயிட்டீன்னா குடும்பமே பொத்துன்னு விழுந்துரும். நீ என்ன பண்ற? காலையிலே எழும்புனீன்னா உன் உடம்பு என்ன ஆகும்? முடியுமா உன்னால? அலாம்லாம் 5 மணிக்கு வைக்காத. எத்தனை மணிக்கு வை? 6 மணிக்கு வை. 6 மணிக்கு வச்சுட்டு எழும்பி வேக வேகமாக பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே வேலைக்கு என்ன பண்ணு, ஓடிரு. சாயந்தரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒரு நாளுக்கு முடியாது. எப்படி முடியும் உனக்கு? உன் உடம்புலாம் தாங்குமா? எவ்வளோ வேலை செய்கிற நீ, எவ்வளோ களைப்பாக இருக்கிற. இப்போ போய் சர்ச்சில் போய் உட்காந்து முழங்கால் போட்டுலாம் ஜெபம் பண்ண உனக்கு முடியுமா? நேராக வீட்டுக்கு போ. நல்லா டிவியில் ஏதாவது என்ன பண்ணு, நல்ல ப்ரோக்ராம்லாம் வந்தால் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன நினச்சிட்டு இருக்கிற? உன் உடம்பை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு பக்கம் மாம்சம் பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், பெரிய பரிசுத்தவான்களுக்கும் இருக்கும், புதிதாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட விடவே விடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சம் இந்த நியாய பிரமாணத்தை, இந்த தேவ பிரமாணத்தை கீழ்ப்படிய விடவே விடாது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாம்சம் என்ன பண்ணுன்னா, நமக்குன்னு ஒரு சுய பிரமாணத்தை வச்சுட்டு, சுய நீதியை வச்சுட்டு, சுய சட்டத்தை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி மாம்சம் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கும். ஆவி சொல்லும், இல்லைப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை உயர்த்தும், தேவன் தான் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது, அவரை சார்ந்து வாழு அப்படின்னு ஆவி சொல்லும். அப்போ ஆவி மாம்சத்தை மேற்கொண்டால் நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம், வேத வசனத்தை வாசிப்போம், வேத வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கடைசி கால கிறிஸ்தவ சபைகளுக்கு தேவை என்ன தெரியுமா? நாம் மாம்சத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, பவுல் ரோமருக்கு மாத்திரமல்ல, கொரிந்தியருக்கு மாத்திரமல்ல, கொலோசியருக்கு மாத்திரமல்ல, பிலிப்பியருக்கு மாத்திரமல்ல, எல்லா ஆதி திருச்சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளுக்கும் சொன்ன ஒரே ஆலோசனை என்ன தெரியுமா? ஓ மாம்சத்தை நீ அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சத்தை நீ அழிக்க வேண்டும், அதை நீ
டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி உன் ஆவியினால நீ நடத்தப்பட ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். வாசிக்கலாம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் பைபிள்ல ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுசும் ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ நம்முடைய சபை விசுவாசிகளை மாம்சத்திலிருந்து அந்த போராட்டத்திலே ஜெயிப்பதற்கு ஆவியானவருடைய பலனை கேட்க அதை பெற்றுக்கொள்ள நீ போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை. ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த வசனத்தின்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நியாய தீர்ப்பிலே அவர்கள் தப்பித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப 5வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாம்சத்திற்குரியவர்கள். மாம்சம் என்றால் இந்த உலகத்திற்குரியவைகளையே சிந்தித்து இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் சட்டதிட்டங்களை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தன் உன்னை திட்டினானா நீ என்ன பண்ணு? அவனை திருப்பி திட்டு. ஒருத்தன் உன்னை அடிக்க வந்தானா அவனை நீ என்ன பண்ணு? திருப்பி அடி. அப்படி உலகத்தின் காரியங்கள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் காரியங்களையே நம்முடைய சிந்தனையில இருக்கும். மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி சொல்லுகிறார், நீங்கள் சிந்திக்கிறவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், மேலானவைகளை சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆண்டவருடைய கிருபை எனக்கு வேணும், ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு வேணும், ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இது இல்லை என்றால் நீ மாம்சத்தின்படி யோசிக்கிற ஒரு விசுவாசி என்பதை மறந்து போகக்கூடாது. வாலிப பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது கடைசி காலம். பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். உலகம் மாம்சத்திற்குள் கிடைக்கிறது. நீங்கள் உலகத்தின்படி வாழ்ந்தால் நீங்களும் மாம்சத்திற்குரியவர்களாய் இருப்பீர்கள். கொடிய பாலியல் பாவங்கள் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் திருமணத்திற்கு முன்பதாகவே எல்லா கற்பை இழந்து எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமா இல்லாமல் மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. நான் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறதை விட ஆவியினாலே நடத்தப்படுறதை குறித்து பேசுவது உங்களுக்கும் எனக்கும் மேன்மையானது. ஏன் தெரியுமா? ஆவியினாலே நடத்தப்பட்டால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருப்போம், ஆசீர்வாதத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் சபையிலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை என்னது? சத்தமா சொல்லுங்க. மரணம் எல்லாருக்கும் தானே வருது. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு கூட தானே மரணம் வருது. இந்த மரணம் எதை குறிக்கிறது என்றால் ஆத்தும மரணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனோடு உண்டான உறவு இழந்து போய் ஆவிக்குரிய மனிதன் மரித்து போகிறான். ஆவிக்குரிய மனிதன் மரித்து போகும்போது அவன் பாவத்துக்குள் சிக்கி, பாவத்தின் சம்பளம் தான் என்னது? மரணமா இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவன் சமாதானம். சத்தமா சொல்லுங்க, ஜீவன்
சமாதானம். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் சமாதானமாக இருக்க முடியவே முடியாது. அவர்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு உலகம் ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்குங்க? எங்கே பார்த்தாலும் யுத்தம், எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் பிரிவினை, எங்கே பார்த்தாலும் பயங்கரமான சம்பவங்கள். ஏன்? மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஆவி இல்லை. சரி, அவங்க தான் அப்படி இருக்கிறாங்கன்னா சபையில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசிப்பு, நேற்று நியூஸில் பார்க்குறேன், கர்நாடகாவில் ஒரு சம்பவம். 400 பெண்களை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா தெரில. பல ஆயிரம் பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசு இந்த கடைசி காலத்தில் ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறான். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொள்ள ஆவியினாலே நடத்தப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். இதை ஒரு எச்சரிப்பாகவே நான் சொல்கிறேன். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. மாம்சத்தின்படி நடந்தால் மரணம், மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். உலகம் தருகிற பொய்யான சமாதானத்தையும் பொய்யான சந்தோஷத்தையும் நம்பி உன் வாழ்க்கை இழந்து போகாதே, உன் நித்திய ஜீவனை இழந்து போகாதே என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன், நல்ல பைபிள் நான் ஜெபம் பண்ணுறேன், சபைக்கு வரேன், அல்லேலூயா சொல்கிறேன், பாட்டு பாடுறேன். ஆனால் மாம்ச சிந்தையை வச்சுட்டு மாம்சத்தின்படி நடந்துட்டு இருந்தால் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு பகையாக இருக்கிறப்பா, உன் ஜெபத்தை நான் எப்படி கேட்க முடியும்? உனக்குள்ள மாம்சம் இருக்குதே, மாம்ச சிந்தை இருக்குதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக உன்னுடைய சுயபலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல். பாருங்க, இதுதான் தேவனுடைய நியாய பிரமாணம், இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணம். இந்த பிரமாணத்திற்கு மாம்சம் கீழ்ப்படியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நானும் இதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்முடைய மாம்சம் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதுன்னு பைபிள் அழகா போட்டிருக்கு. வசனம் என்ன சொல்லுது? அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி வாழுகிறவர்களால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, வசனத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது. வசனத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள். மனம் திரும்ப வேண்டும். ஆவியானுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கே மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே அந்த கிருபையை தருவார். இன்றையே இரட்சணிய நாள், இதுவே விடுதலையின் நேரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆதி திருச்சபையில் பவுல் மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார். ரோமருக்கு பேசியிருக்கிறார், கொரிந்தியருக்கு பேசியிருக்கிறார், கொலோசியர்ல பேசியிருக்கிறார், பிலிப்பியர்ல பேசியிருக்கிறார். இந்த மாம்சத்தை குறித்து கலாத்தியர்ல அதிகமாய் பேசியிருக்கிறார். பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்கிரீன்ல இருக்கிறத. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க மாம்சத்தை தான் நிறைவேற்றணும், அவங்களுடைய சுய விருப்பத்தை தான் நிறைவேற்றணும். இந்த பிரமாணம் எனக்கு வேண்டாம், எனக்குன்னு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறேன், இந்த பிரமாணத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போகிறவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். எப்படி தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா எப்படி நம்ம ஜெபம் கேட்கப்படும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எப்படி கர்த்தருடைய உண்மையான ஆசீர்வாதம் நம்ம மேல் வரும்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு வசனம் இல்லை, 2 வசனம் இல்லை, இதை மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்தில் திருப்பி திருப்பி சொல்றார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினாலே மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன், இந்த மாம்சத்திற்குரிய மனிதன் மண்ணுக்குரியவைகளையும் காரியங்களை சிந்தித்து சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மை இழந்து போகிறதை நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்கு நம்ம கடன்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த கடன்ல இருந்து வெளியே வரணும். மாம்சத்துக்கு கடன்பட்டவர்கள், மாம்சத்துக்கு உடன்பட்டவர்கள், மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் மாம்சத்திலிருந்து வெளியே வந்து ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். என் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? நீ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. தெரிந்த தேவ சித்தத்தை செய்யும் போது தெரியாத தேவ சித்தத்தை கர்த்தர் உனக்கு தேவைப்படும் போது வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆவியினால நடத்தப்படலனா மிக ஆபத்து, மரணம், ஆபத்து. வாழ்க்கையை ஆபத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. 13வது வசனத்தை வாசிங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிள்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிள்ல ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. சாபம் ஏன் வரும்னா, ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, நம்மளே அதை தேடி போகும்போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். சாபிக்கிறவன், நம்மளை அழிக்கிறவன் சாத்தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, இந்த நாளில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, if you take this word seriously, நீங்க இந்த வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னையும் பார்த்து தான் சொல்றாரு. இந்த கடைசி காலத்துல சபை, மணவாட்டி சபை தேவனுக்கு பிரியமுள்ள மணவாட்டியாய் இருக்க வேண்டும் என்றால் மாம்சத்தை ஆவியினாலே, அந்த மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கெட்ட சிந்தனைகள் வருதா, ஆவியினால அதை அழிக்கணும். தவறான எண்ணங்கள் வருகிறதா, அதை ஆவியினாலே அழிக்க வேண்டும். பிறரை மன்னிக்க முடியவில்லை என்றால் அதை ஆவியினாலே அழிக்க வேண்டும். பிறர் மேல பகை, விரோதம், கசப்பு, இவன் எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு வெறுப்பா இருக்கு, இதெல்லாம் மாம்சத்திற்குரியவைகள். அது உன் வாழ்க்கையை அழித்து விடும், உன்னை நித்திய நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அவைகளை நாம் ஆவியினாலே அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். நம்முடைய சுய பலத்தினால முடியாது. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னால முடியாதப்பா அப்படின்னு ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் யோவான் 8:32 சொல்லி இருக்கிறார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். தயவு செய்து சொல்றேன், இது எதுவுமே ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை அல்ல.
இது தேவனுடைய வார்த்தை. இது என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறது, எங்க குடும்பத்தோடும் பேசிக்கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளோடும் பேசிக்கொண்டிருக்கிறது, உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மாம்சீக கிரியைகள், இந்த மனுஷீக எண்ணங்கள், இந்த மண்ணுக்குரிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பிரமாணங்கள் இருக்கும் என்றால் அவைகள் அழிக்கப்பட வேண்டும். அவைகள் அழிக்கப்பட வேண்டும். அது அழிக்கப்பட்டாலே அன்றி திருப்பி திருப்பி என்ன பண்ணும்? மாம்சம் வெளியே வந்து கொண்டே தான் இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலும் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை நாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் செய்கைகள், மாம்சத்தின் செய்கைகள். மாம்சத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நெருப்புலலாம் போய் சூடு வச்சுக்காதீங்க. வெறுங்காலில் நடக்கிறேன்னு சொல்லி காலிலெல்லாம் புண்ணாக்கிக்காதீங்க. அந்த மாம்சத்தை குறித்து சொல்லவில்லை. மாம்சத்தின் செய்கைகள் சொல்லுங்க, மாம்சத்தின் செய்கைகள். சிலர் இந்த மாம்சம் என்ன ரொம்ப தொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சூடு வச்சுப்பாங்க, வெறுங்காலில் நடந்து பார்ப்பாங்க, என்னென்னோ ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளை விடுதலை கொடுக்காது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், சாட்சியின் வசனத்தை கொண்டுதான் நாம் மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகம் பிசாசு மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் மாத்திரமே நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் பிசாசு எவ்வளோ கிரியை செய்துட்டு இருக்கிறான் பாருங்க. கொடிய காலங்கள். இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவியினாலே நடத்தப்படவில்லை என்றால் நீங்கள் உலகத்தோடு சிக்கிக்கொள்ளுவீர்கள், உலகத்தோடு ஒட்டிக்கொள்ளுவீர்கள். உலகத்தின் பாரம்பரியங்களில் சிக்கிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கைகளையும் பிரமாணங்களையும் விட்டுவிட்டால் எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14வது வசனத்தை வாசிங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே மாம்சத்திலே நடக்கிறவர்கள் பகையாளிகளாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? 7வது வசனத்துல மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த இடத்துல சொல்லுது ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரர். நீங்கள் ஆண்டவருக்கு பகையாளியா, ஆண்டவருக்கு பிள்ளைகளா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரம் உண்டு. நாம் மாம்சத்தின்படி நடந்துவிட்டு மாம்சத்தின் கிரியைகளை செய்துவிட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் அப்படியே திரும்பிப்பார். ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணுவார்? அப்படியே திரும்பிடுவார். ஏசப்பா அப்பா ஏசப்பான்னு சொன்னா அப்படியே திரும்பி முதுக காட்டிடுவார். ஏன்னா நீ மாம்சத்தில் நடக்கிறவனாச்சே, நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? பாருங்க, ஆண்டவர் நீதி உள்ள தேவன். சட்ட திட்டங்களை கொடுத்து பிரமாணங்களை கொடுத்து இதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த தேவன். இந்த உலகத்து அப்பா அம்மாரெலாம் என்னன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் உண்மை உள்ள நேர்மை உள்ள அப்பா. ஹல்லேலூயா. உண்மை உள்ள நேர்மை உள்ள அப்பா. காலையில் பைபிள் படிப்பா, உனக்கு இதை நான் வாங்கி தரேன்னு சொல்லுவோம். அவள் பைபிள் படிக்கலைனாலும் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம உலகத்து அப்பா வச்சே வேற வழி இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் நீதி உள்ள அப்பா. அவர் ஸ்ட்ரிக்டான அப்பா, அவர் நேர்மையான அப்பா, உண்மையுள்ள அப்பா. நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன், நீ இப்படி செய்தால் நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மேலும்
ஏன் தெரியுமா? அவர் கேட்குறதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டாருன்னா, நீ பாவம் செய்தே உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அப்புறம் அந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். கர்த்தர் பாருங்க, நம்ம இம்மையிலே மாத்திரமல்ல நித்திய ராஜ்யத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஆவி? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி என்னன்னா நம்மை சுகந்தரவாளியாய் மாற்றுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, 17வது வசனத்தை வாசிங்கள். நாம் பிள்ளைகளானால் சுகந்தரருமாமே. ஹல்லேலூயா. சுகந்தரர்னா ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரர். அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே பிள்ளைகளுக்கு உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி, மாம்சத்தின்படி நடந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டா அப்பா திரும்பி பார்க்க மாட்டாரு. அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அப்பா நீதி உள்ள அப்பா, அப்பா பரிசுத்தம் உள்ள அப்பா, அப்பா அன்புள்ள அப்பா. அதே சமயத்தில் அப்பா பிள்ளைகளும் அப்பாவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அப்பா. ஹல்லேலூயா. நம்ம அப்பா எப்படி? அப்பாவை போல பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அப்பா மாதிரி பிள்ளைங்க வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விருப்பம் இருக்கு. உண்மையை எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, பாஸ்டர் செல்வகுமார் டேவிட். அவரை மாதிரி நானும் வாழணும்னு எனக்கும் ஒரு வாஞ்சை உண்டு. ஹல்லேலூயா. அப்பாவை போல வாழ வேண்டும் என்று அப்பா விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு தான் அப்பா மாம்சத்தின்படி வாழுகிறவர் அல்ல, அப்பா ஆவியினாலே நடத்தப்படுகிறவர். அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறது போல நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிள்ளைகளானால், வாசிங்க, நாம் பிள்ளைகளானால் சுகந்தரருமாமே, தேவனுடைய சுகந்தரரும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சுகந்தரர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் ஆசீர்வாதத்தின் செய்தி. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, தேவனுடைய சுகந்தரரா நாம் இருக்கணும்னா மாம்சத்தை அழிக்க வேண்டும். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்தின் செய்தி. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, பைக்கு கொடுப்பாரு, நீ கேட்குற பணத்தெல்லாம் கொடுப்பாரு. அல்லேலூயான்னு சொல்லிட்டு போக முடியாது. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள், தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். தேவனுடைய புத்திரருக்கு தேவனுடைய சுகந்தரருமாமே. ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுகந்தரருமாமே. All the blessings of God becomes fulfilled in the life of his children. அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம போராட தேவையில்லை. அப்பாவுடையதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொந்தமாக மாறிடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடன் வாசிங்க, தேவனுடைய சுகந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுகந்தரரும் ஆமென். கிறிஸ்துவுக்கு உடன் சுகந்தரரும் ஆமென். co-partners in the blessings of Jesus. Hallelujah. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடந்தால் நமக்கு பாடுகள்லாம் கிடையாது. எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழும்போது, ஆவியினாலே நடத்தப்படும் போது சில பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சகிக்க வேண்டியது இருக்கும். ஆனால்
முடிவோ மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவி சொல்லும், இன்னைக்கு சாயந்தரத்தில் 7 மணிக்கு வாப்பா ஜெபிக்கலாம், தேவ பிரசன்னத்தில் சபையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணால் கர்த்தருடைய கிருபை கிடைக்கும், கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். உண்மைதான். மாம்சம் சொல்லும், உன் ஃப்ரெண்டு உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கான், அது முக்கியம் இல்லையா உனக்கு? உன் ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியம், அவன் கோச்சிக்க மாட்டானா? இது என்ன நாள்? ஓய்வு நாள், பரிசுத்தமுள்ள நாள், ஞாயிற்றுக்கிழமை, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நாள். 6 நாட்களை நீ எடுத்துக்கோன்னு வேதம் பிரமாணம் சொல்லுது. இந்த பிரமாணத்தை ஆவி சொல்லும், இது இந்த நாள் பரிசுத்தமுள்ள நாள், இது ஓய்வு நாள், இது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நாள். ஆனால் மாம்சம் சொல்லும், இதெல்லாம் கீழ்ப்படியாதப்பா, இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சு போனீன்னா நீ இந்த உலகத்தில் வாழ முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்க முடியாது, அவங்களுக்கு பிரியமாக இருக்க முடியாது அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆனால் மாம்சத்தை அழித்தால் நீங்கள் ஆவியிலே பிழைக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க, அருமையா சொல்லியிருக்கு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த மாம்சத்தின் கிரியைகளை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம வாசித்துட்டு முடிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் நான் ஸ்க்ரீனில் போடல, நான் அடுத்த வாரம் தான் போடுவேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள்னா மாம்சத்தின் செய்கைகள் வாசிங்க. வெளியரங்கமாய் இருக்கின்றன, வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன? விபச்சாரம். 17 காரியம் போட்டிருக்கு, நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். இது உலகத்துக்கு இதெல்லாம் தப்பே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது உலக பிரமாணத்துக்கு இது தப்பு கிடையாது. சில காரியங்கள் தப்பு, கொலை செய்வது தப்பு, அது தண்டனை உண்டு. சில காரியங்கள் தப்பாகவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைன்னு சொல்றாரு. இது இருந்தால் நாம் தேவனுக்கு விரோதமாக பகையாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விபச்சாரம், இந்த உலகம் இன்றைக்கு விபச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஸ்கூல் பிள்ளைங்க கற்பை இழந்திருக்கிறாங்க, காலேஜ் பிள்ளைங்க கற்பை இழக்கிறாங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க கற்பை இழக்கிறாங்க. கணவனோடு இருக்க வேண்டிய உறவை தவறான எல்லாரோடு உறவு வைத்து, இது பாவம். இதை குறித்து சபை பேசிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இது மாம்சத்தின் கிரியை. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க எச்சரிப்பா இருங்கம்மா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். திருமணத்திற்கு அப்புறம் தவறான உறவுகள், அது பேர் வேசித்தனம். திருமணத்திற்கு முன்பதாக அது அடல்ட்ரி, விபச்சாரம். இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. இதை வைத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியாது. இங்கே திருவிருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பற்றி தான் நான் கேள்விப்படுறேன். நிறைய பேரை பற்றி, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. மாம்சத்திலேயே ஊறி போயிட்டாங்க, ஆவினால் நடத்தப்படலை. இதை நம்ம சொல்லாமல் இருந்தோன்னா எனக்கு ஐயோ, சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளில் பாஸ்டர் சொல்லலை, நீங்கள் சொல்லக்கூடாது, நான் சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன்னா கொடிய காலம், பயங்கரமான கொடிய காலம். காலேஜ் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு சாட்டர்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்க, தவறான உறவுகள் வைக்கிறாங்க, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லி தான் ஆக வேண்டும். அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். பயங்கரமான காலம், எச்சரிப்பா இருங்கள், உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம், வாசிங்க. அசுத்தம், காமவிகாரம், அசுத்தமான பேச்சுக்கள். பாருங்க, இன்னைக்கு காமெடி ஷோன்னு நடத்துறாங்க பாருங்க, காமெடி ஷோன்ட்டு. எல்லாமே டபுள் மீனிங், எல்லாமே அசுத்தம், எல்லாமே பேச்செல்லாம் அருவருப்பானது, பயங்கரமான காரியங்கள், அசுத்தமான பேச்சுக்கள். இன்னைக்கு எங்க போனாலும் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னவா டபுள் மீனிங், எல்லாமே அருவருப்பு, தவறான பேச்சுக்கள். வாசிங்க. காமவிகாரம், காமவிகாரம். வாசிங்க. விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைகள். பில்லி சூனியம் என்றால் எதுக்காக வைப்பாங்க? பிரிவினை, பிரிக்கிறது. இங்கிருந்து அங்கே ஒன்று சொல்கிறது, அங்கேருந்து இங்கே ஒன்று சொல்கிறது, அதெல்லாம் பில்லி சூனியத்தின் ஆவி. அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. யாரை பற்றியும் இன்னொரு இடத்துல பேர்கிட்ட போய் தவறாக பேசி அவங்கள பிரிக்கக்கூடாது, அவங்கள பற்றி ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் பில்லி சூனியத்தின் கிரியைகள், பிரிவினையின் ஆவிகள். பில்லி சூனியம் எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பம் அழியணும், குடும்பம் பிரியணும். இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வாசிங்க. பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள். பாருங்க, வைராக்கியம். அவனை எனக்கு பிடிக்காது, இவனை எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தவறான எண்ணம். வேதம் நியாய பிரமாணம் இல்லை, சுய பிரமாணத்தை வைத்துக்கொண்டு. வாசிங்க. கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். பாருங்க, இதெல்லாம் இப்போ இருக்குதா இல்லையா? சபைகளில் இருக்குதா இல்லையா? கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்குதா இல்லையா? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வசிங்க. பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை, பொறாமை ரெண்டுமே தேவனுக்கு விரோதமானது. நம்மை விட கீழே இருக்கவங்கள அற்பமாகவும் பார்க்கக்கூடாது, நம்ம இருக்க மேலே இருக்கவங்கள பொறாமையாகவும் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை விட கீழே இருக்கவங்கள பார்த்து நம்ம ரொம்ப பெருமையா, என்கிட்ட கார் இருக்குது, உன்கிட்ட பைக்கு தான் இருக்குது, நம்ம மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். பாருங்க, எப்பவுமே நம்மளை மேலே இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு பொறாமையும் வரக்கூடாது, நமக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து நமக்கு பெருமையும் வரக்கூடாது. எல்லாமே அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. நாம் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. இன்றைக்கு மாலை வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம் என்றால் அது அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. வாசிங்க. பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள். களியாட்டு. பாருங்க, களியாட்டு இன்றைக்கு பயங்கரமா களியாட்டு. சோசியல் மீடியானாலே களியாட்டு தான், என்டர்டெயின்மெண்ட் உலகம். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாதபடிக்கு போன வருடத்திலே கணக்கெடுப்பின்படி வாலிபர்கள் இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 44 நிமிடம் சராசரியாக இன்டர்நெட்டில் செல்ஃபோனில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கணக்கெடுப்பு படி சர்வே 7 மணி நேரம் 44 நிமிடம் எவ்வளவா? செல்ஃபோனில். எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்து இருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனமாவது வாசித்து அதில் தியானம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர் சும்மா ஒன்றும் பரலோகத்துக்கு கூட்டு போயிட மாட்டார். இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்துட்டு இதன்படி வாழுன்னு சொல்லிட்டு சும்மா கூட்டு போயிடுவாரா பரலோகத்துக்கு? அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கும் நியாய தீர்ப்பெல்லாம் இருக்குதுங்க, எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த கொடிய காலத்தில் கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், 17 காரியங்களை போட்டிருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று. எல்லாரும் சொல்லுவோமா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பூசி மலிப்பெல்லாம் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்றாரு பவுல். சொல்றாரு, நான் பூசி மலிப்பெல்லாம் பேச விரும்பல, முன்னால என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். இப்படிலாம் நடந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. பின்ன என்னதான் செய்யணும்? ஆவியினாலே நடத்தப்படணும்,
ஆவியினாலே நடத்தப்படும் போது எப்படி இருக்கும்? அதையும் வாசித்து முடிச்சிடலாம். வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கும், போராடும். ஆனால் மாம்சத்தை ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, தேவ பலத்தினாலே ஜெயித்தால் நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராய் இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய், தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுவோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுப்பார். எல்லாம் தப்பு தண்டா பண்ணிட்டு, எல்லாம் மாம்சத்தின் கிரிகளை வைத்துக்கொண்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா ஆண்டவர் அப்படியே இப்படி திரும்பிப்பார். இப்படியே திரும்பிட்டார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரயோஜனம் உண்டா? இல்லை. இந்த நாளில் கூட கர்த்தர்கிட்ட கிருபை கேட்போம். உள்ளான மனிதன்ல, மாம்சீக மனிதன் அழிக்கப்பட வேண்டும். இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், இதை மறந்துடாதீங்க. மாம்சத்தின் வாசிக்கலாமா? மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? தேவனுடைய புத்திரராய் கர்த்தர், நம்ம அடுத்த வசனமே சொல்லுது, நீங்கள் தேவனுடைய புத்திரராய் மாறிவிடுவீர்கள். You will become the children of God. You will become sons and daughters. பிள்ளைகள், புத்திரர்னா பிள்ளைகள், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. அப்பான்னு ஏசப்பாவை கூப்பிடும்போது அவர் மகனே மகளேன்னு சொல்லணும். நீ மாம்சத்தில் நடக்கிறியேம்மா, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் வந்து நீதி உள்ள தேவன். டைரக்டாக சொல்லிடுவார், நீ எனக்கு பகையாக இருக்கிறியே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? உன்னை மாற்றிக்கொள், உன் மாம்சத்தின் கிரியைகளை நீ அழித்து விடு என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி வீட்டில் போய் இந்த ரோமரில் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் தயவு செய்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு அதிகமாய் பேசுவார். கண்களை மூடி நம்ம ஒரு அர்ப்பணிப்போம். இதை கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா, மாம்சத்தின்படி கேட்டுட்டும் நடந்தீங்கன்னா ஆண்டவர் யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாம் சொல்லாமா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க எனக்கு கிருபை தாரும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க எனக்கு உம்முடைய தேவ பலத்தை தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையை எனக்கு தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தினா என்ன அர்த்தம்னா, அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்த்தம். சரண்டர் ஆகிறேன். யுத்தத்தில் 2 கரங்களை உயர்த்திட்டு ஐ சரண்டர் என்ற அர்த்தம். ஏசப்பா, யாரெல்லாம் தங்கள் மாம்சத்தின் கிரியைகளை செய்கைகளை அழிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் சாட்சியின் வசனத்தினாலே, ஆண்டவரே இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் போராடி மேற்கொள்ள ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும்
ஆவிக்குரிய ஐக்கியத்திலும் நிலைத்திருந்து மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க தேவன் பலன் கொடுப்பீராகப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே அப்பா. உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.